சார் வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய கேள்வியை ரொம்ப சுருக்கமா முன்வைங்க. சரிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அதாவதுங்க, தலித் விடுதலை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமூக மாற்றத்துக்காகத்தான் நீங்க அமைப்பு ஏற்படுத்துறீங்க. முதல்ல நீங்களும் உங்களை சார்ந்த உங்களை போன்றவே முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய மற்ற ஒரு தலித் விடுதலை இயக்கங்களும். ஆனா இந்த தலித் விடுதலை இயக்கங்களுக்குள்ளாரையே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாம உச்சாதி பாகுபாடு அப்படிங்கிற உள்கட்டமைப்பு பாகுபாடுக்குள்ளார ஏகப்பட்ட வித்தியாசம், நீயா நானாங்கிற ஒரு இடைவெளி இன்னைக்கு தலித் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை நம்ம நிறுத்துறதுக்கு கூட ஒரு பின்னடைவோ அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்குமே இரட்டை கப்பல முறையில பாதிக்கப்பட்ட சமூக மக்கள் உங்களோட கேள்வியை திரு திருமாவளவன் உள்வாங்கியிருப்பாரு மிக சரியாக. உங்களுக்கான பதில் சுருக்கமா. அதாவது முதல்ல தலித்துங்கிற சொல்லுக்கு நம்ம பொருள் புரிஞ்சிட்டாதான் இதுக்கு விளக்கத்தை சரியா சொல்ல முடியும். தலித்துங்கிற சொல்ல நான் எப்படி பாக்குறேன், மற்றவங்க எப்படி பாக்குறாங்கிறது பெரிய வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் தலித்துன்னா அது ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா சர்வதேச அளவில் தலித்துங்கிற சொல்லு வெறும் அன்டச்சபிளை குறிக்காது. சோசியலி, எஜுகேஷனலி, எக்கனாமிக்கலி டிப்ரெஸ்ட் அண்ட் சப்ரஸ்ட் யாரோ அவங்க எல்லாமே தலித்து தான். ஈழத்தை பொறுத்தவரையிலும் அங்க தமிழர்கள் தலித், அங்க சிங்களவன் ஆதிக்கம் செய்யறான், தமிழர்கள் அங்க ஒடுக்கப்படுறான். ஆக அரசியல் ரீதியாய் ஒடுக்கப்படுகிற அனைவருமே, சுரண்டப்படுகிற அனைவருமே தலித் என்றுதான் அழைக்கப்பட வேண்டும். இது சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு சொல்லாடல் இது. ஆனா இந்தியாவில் தலித்துனாலே அது ஷெட்யூல் காஸ்ட குறிக்கும், அது ஒரு அன்டச்சபிள குறிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவருடைய பார்வையில தலித் விடுதலை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலை அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டு சொல்றார். ரைட். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலை வெறும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமே போராடி வென்றெடுக்க முடியாது. பெண்களுடைய விடுதலையை பெண்கள் மட்டுமே போராடி வென்றெடுக்க முடியாது. ஜனநாயக சக்தியுடைய பங்களிப்பு முக்கியமானதா இருக்கணும். யார் தலித் அல்லாதவர்களா இருக்கிறாங்களோ அவங்களும் சேர்ந்து களத்துல போராடும் போதுதான் தலித்துகளின் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அவங்களா கூடவே இருக்கிறது இல்லை அப்படிங்கறத உங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால அவர் இன்னொரு கேள்வி என்னன்னா, தலித் இயக்கங்கள் சிதறி கிடக்குனாரு. ஒரு இயக்கம் சிதறினாதான் கவலைப்படணும். தனித்தனியே அங்கங்க இயக்கங்கள் உருவாகுதுன்னா அது தவிர்க்க முடியாது. ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ரொம்ப குறைவா இருக்கு.